ஓகே, Q&Aவோட லாஸ்ட் கமெண்ட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கமெண்ட் ஆக்சுவலாக Q&Aல. இந்த கமெண்ட் வந்து என் ஃப்ரெண்ட் காயத்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கொஸ்டின், ஸோ ஸ்பெஷல் வீடியோ பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் வந்து நேற்றுக்கே டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அது காமனாக இருந்துச்சு. சில பேர் என்னை ஜென்ரலாக கேட்டிருந்தீங்க, ஒர்க்கை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ காமெடி செக்ஷனாக சில விஷயங்கள் போச்சு. ஸோ இது வந்து காமனாக இருக்கனால சரி வீடியோஸாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ட்ரஸ்ட் தி ப்ராசஸ்னால் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து என்னையவே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு பிஃபோர் ஒரு 6 to 7 years ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வியூஸ் போகாது, ரீச் இல்லை, அவ்வளோக்கா ஃபேம் இல்லை. ஸோ இவ்வளோ நாள் வீடியோஸ் போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு எதுவுமே பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சதில்லை. எனக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெருசாக நான் நடித்த சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வந்து வெளியே வந்ததும் கிடையாது. ஸோ இருந்தாலும் என்னோட வேலை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியுவேன், கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னுமே எஃபோர்ட் போட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டாக எடுத்துட்டாலுமே வந்து கண்டிப்பாக உங்கள் வேலை மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு முழுமையாக உங்களை அர்ப்பணித்து வேலை செய்யணும். அப்போ மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி ஒரு நாள் வந்து கிடைக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம போகக்கூடாது. ஏன்னா உங்கள் வேலையை பற்றி உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்கள கண்டிப்பாக செருப்படி அடிப்பான். என்னையும் அடித்தாங்க. நிறையா வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வீட்லேயும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இல்லை, ஸ்கூல்லேயும் வந்து என்னை டிஸ்கரேஜ் நிறைய பண்ணாங்க. ஸோ அது படிக்கிற வயசு சொல்கிறது தான். சில பேர் வந்து காலேஜில் மூஞ்சிக்கு நிறையவே சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோ எல்லாம் பண்ணுற இந்த கருமத்தையெல்லாம் வெளியே போய் பண்ண அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வேலையை பற்றி நமக்கு தானே தெரியும், நம்ம வேல்யூ பற்றி நமக்கு தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம வேல்யூ வந்து ஒரு நாள் புரியும், நம்ம ஒர்க் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும், நமக்கான ஒரு ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சினிமா பண்ணுவோம், கண்டிப்பாக நடிப்போங்கிற அந்த ஒரு யோசனையில் மட்டும் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ட்ரஸ்ட் தி ப்ராசஸை வந்து முழுமையாக நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ போய் ஜெயிக்கிறியோ தோத்தாலும் பரவாயில்ல, நீ அதை தோத்தாதான் நீ கற்றுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். யார் சஜஷனும் கேட்காதீங்க, உங்களோட டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். அப்படி எடுத்து பழகுங்க. கண்டிப்பாக உங்கள் வேலை மேலே நம்பிக்கை வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம். தளபதி சொல்கிற மாதிரி நம்ம ட்ரெயின் வரணும்னா பிளாட்ஃபார்மில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான்.